மார்க்கு 12 கேள்விகள், பதில்கள், நியாயப்படுத்தல்கள். மார்க்கு 12 சுருக்கம். இயேசு குத்தகைதாரர்களின் உவமையைச் சொல்கிறார். இஸ்ரவேலின் தலைவர்கள் அவரை நிராகரிப்பதை முன்னறிவிக்கிறார். வரிகள்: உயிர்த்தெழுதல் மற்றும் மிகப்பெரிய கட்டளை குறித்து அவர் சவால் விடப்படுகிறார், ஆனால் தெய்வீக ஞானத்துடன் பதிலளிக்கிறார். மேசியா ஒரு மனித சந்ததியினர் மட்டுமல்ல, தாவீதை விட பெரியவர் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். பெருமைமிக்க மதத் தலைவர்களுக்கு எதிராக அவர் எச்சரிக்கிறார் மற்றும் விதவையின் பலிபீடத்தை புகழ்கிறார். முக்கிய செய்தி: இயேசு கடவுளின் ராஜ்யத்தின் மூலக்கல். உண்மையான சீஷத்துவம் என்பது வெளிப்புற சடங்குகளைப் பற்றியது அல்ல, ஆனால் முழு மனதுடன் அன்பு, பணிவு, விசுவாசம் மற்றும் கடவுளின் மகிமைக்காக வாழ்வது பற்றியது. குத்தகைதாரர்களைப் பற்றிய உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார்? மார்க்கு 12:1-12 வரை. பதில்: இஸ்ரவேலர் கடவுளின் தீர்க்கதரிசிகளையும் இறுதியில் அவருடைய குமாரனையும் நிராகரித்ததை விளக்குவதற்கு. நியாயப்படுத்துதல்: திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலை குறிக்கிறது. ஏசாயா 5:1-7 வரை. குத்தகைதாரர்கள் மதத் தலைவர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், மகன் இயேசு. இந்த உவமை அவர்களின் நிராகரிப்பையும் கடவுள் மற்றவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதையும் முன்னறிவிக்கிறது. பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் மற்றும் மூப்பர்கள் உவமையால் ஏன் கோபமடைந்தார்கள்? மார்க்கு 12:12. பதில்: இயேசு தங்களுக்கு எதிராக உவமையைச் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்ததால். நியாயப்படுத்துதல்: அவர்கள் தங்களை துன்மார்க்க குத்தகைதாரர்களாக கண்டார்கள். மனந்திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் அவரை கைது செய்ய திட்டமிட்டனர், அவர்களின் கடின இருதயங்களை வெளிப்படுத்தினர். பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் மற்றும் மூப்பர்கள் உவமையால் ஏன் கோபமடைந்தார்கள்? மார்க்கு 12:12. பதில்: இயேசு தங்களுக்கு எதிராக உவமையைச் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்ததால். நியாயப்படுத்துதல்: அவர்கள் தங்களை துன்மார்க்க குத்தகைதாரர்களாக கண்டார்கள். மனந்திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் அவரை கைது செய்ய திட்டமிட்டனர், அவர்களின் கடின இருதயங்களை வெளிப்படுத்தினர். பரிசேயர்களும் ஏரோதியர்களும் ஏன் ஒன்றுபட்டு வரி செலுத்துவது குறித்து இயேசுவை கேள்வி கேட்டார்கள்? மார்க்கு 12:13-17 வரை. பதில்: பொதுவாக போட்டியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியாக இயேசுவை சிக்க வைக்க ஒன்றுபட்டனர். நியாயப்படுத்துதல்: பரிசேயர்கள் ரோமானிய ஆட்சியை எதிர்த்தனர், அதே நேரத்தில் ஏரோதியர்கள் அதை ஆதரித்தனர். தவறான பதில்: ரோமாபுரியை, தேசத் துரோகம் அல்லது யூதர்களை துரோகம் புண்படுத்தும். சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் திருப்பிக் கொடுங்கள். மார்க்கு 12:17 என்பதன் மூலம் இயேசு என்ன சொல்கிறார்? பதில்: கிறிஸ்தவர்களுக்கு இரட்டை பொறுப்புகள் உள்ளன: குடிமைக் கடமை மற்றும் ஆன்மீக பக்தி. நியாயப்படுத்துதல்: நாணயம் சீசரின் சாயலைக் கொண்டிருந்தது, ஆனால் மனிதர்கள் கடவுளின் சாயலைத் தாங்குகிறார்கள். வரிகள் சீசருக்குச் சொந்தமானது, ஆனால் இறுதி விசுவாசமும் வாழ்க்கையும் கடவுளுக்குச் சொந்தமானது. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சதுசேயர்கள் ஏன் ஒரு கற்பனையான திருமண கேள்வியை எழுப்பினார்கள்? மார்க்கு 12:18-23 வரை. பதில்: ஒரு அபத்தமான காட்சியை உருவாக்கி உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையை கேலி செய்ய. நியாயப்படுத்துதல்: உயிர்த்தெழுதல் கோட்பாட்டை கேலிக்குரியதாகக் காட்டி அதை அவமதிக்க முயன்றனர், ஆனால் இயேசு வேதம் மற்றும் கடவுளின் சக்தி பற்றிய அவர்களின் அறியாமையை அம்பலப்படுத்தினார். உயிர்த்தெழுதலில் மக்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அல்லது திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு ஏன் பதிலளித்தார்? மார்க்கு 12:25. பதில்: ஏனெனில் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை திருமணம் போன்ற பூமிக்குரிய நிறுவனங்களை மீறுகிறது. நியாயப்படுத்துதல்: நித்திய ஜீவன் என்பது இனப்பெருக்கம் அல்லது மனித தேவைகளைப் பற்றியது அல்ல, ஆனால் தேவதூதர்களைப் போல கடவுளுடன் சரியான கூட்டுறவு. உயிர்த்தெழுதலை நிரூபிக்க இயேசு ஏன் யாத்திராகமம் 3:6 நான் ஆபிரகாமின் கடவுள் மேற்கோள் காட்டினார்? மார்க்கு 12:26-27 வரை. பதில்: கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுள் என்பதைக் காட்ட. நியாயப்படுத்துதல்: ஆபிரகாம்,
ஈசாக்கு மற்றும் யாக்கோபு உடல் ரீதியாக இறந்திருந்தாலும் கடவுளின் உடன்படிக்கை உறவு என்பது அவர்கள் அவருடன் உயிருடன் இருப்பதைக் குறிக்கிறது. உயிர்த்தெழுதல் உண்மையை நிரூபிக்கிறது. நியாயப்பிரமாண ஆசிரியர் ஏன் மிகப்பெரிய கட்டளையைப் பற்றி இயேசுவுடன் உடன்பட்டார்? மார்க்கு 12:28 முதல் 34 வரை. பதில்: இயேசுவின் பதில் வேதவசனங்களுடன் ஒத்துப்போனதால். உபாகமம் 6:4 முதல் 5 வரை. லேவியராகமம் 19:18. நியாயப்படுத்துதல் கடவுள் மற்றும் அண்டை வீட்டாரின் மீதான அன்பு சடங்குகளை விட உயர்ந்தது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். உண்மையான கீழ்ப்படுதலை மையமாக அங்கீகரித்தார். இயேசு ஏன் ஆசிரியரிடம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று கூறினார்? மார்க்கு 12:34. பதில்: ஏனென்றால் சத்தியத்தை புரிந்துகொள்வது நெருக்கமானது, ஆனால் நுழைவதற்கு கிறிஸ்துவில் விசுவாசம் தேவை. நியாயப்படுத்துதல் அறிவுசார் உடன்பாடு போதாது, இரட்சிப்புக்கு இயேசுவிடம் சரணடைதல் தேவை. மேசியா தாவீதின் மகனாகவும் தாவீதின் ஆண்டவராகவும். மார்க்கு 12:35 முதல் 37 வரை. எப்படி இருக்க முடியும் என்று இயேசு ஏன் கேள்வி எழுப்பினார்? பதில்: ஒரு அரசியல் சந்ததியினருக்கு அப்பால் மேசியாவின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த. நியாயப்படுத்தல் சங்கீதம் 11:01 மேற்கோள் காட்டி, மேசியா தாவீதின் சந்ததியினர் மட்டுமல்ல, தாவீதின் ஆண்டவரும் கூட என்பதை அவர் காட்டினார். அவருடைய தெய்வீகத்தை சுட்டிக்காட்டினார். ஏன் பெரிய கூட்டம் அவரை மகிழ்ச்சியுடன் கேட்டது? மார்க்கு 12:37. பதில்: ஏனெனில் அவரது போதனை பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்தியது மற்றும் அதிகாரத்துடன் கடவுளின் உண்மையை வெளிப்படுத்தியது. நியாயப்படுத்தல் தலைவர்களைப் போலல்லாமல், இயேசு தெளிவு, ஞானம் மற்றும் நம்பகத்தன்மையுடன் சாதாரண மக்களுடன் எதிரொலிக்கும் வகையில் கற்பித்தார். மரியாதை தேடும் நியாயப்பிரமாண ஆசிரியர்களுக்கு எதிராக இயேசு ஏன் எச்சரித்தார்? மார்க்கு 12:38 முதல் 40 வரை. பதில்: அவர்கள் அந்தஸ்து, அதிகாரத்தை விரும்பினர், மேலும் பாதிக்கப்படக்கூடியவர்களை சுரண்டினார்கள். நியாயப்படுத்தல் அவர்களின் வெளிப்புற மதம் பெருமை மற்றும் அநீதியை மறைத்தது. விதவைகளின் வீடுகளை விழுங்கி ஆடம்பரமான பிரார்த்தனைகளை செய்ததற்காக இயேசு அவர்களை கண்டித்தார். ஏழை விதவையின் காணிக்கையை பணக்கார நன்கொடைகளை விட இயேசு ஏன் அதிகமாக மதிப்பிட்டார்? மார்க்கு 12:41 முதல் 44 வரை. பதில்: ஏனென்றால் அவள் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தியாகம் செய்தாள், மற்றவர்கள் உபரியிலிருந்து கொடுத்தார்கள். நியாயப்படுத்துதல் கடவுள் கொடுப்பதை அளவு மூலம் அல்ல, இதயத்தாலும் தியாகத்தாலும் அளவிடுகிறார். கடவுளின் ஏற்பாட்டில் அவளுடைய நம்பிக்கையும் அவளுடைய காணிக்கையை அதிகமாக்கியது. மார்க்கு 12 இன் மைய இறையியல் கருப்பொருள் என்ன? பதில்: இயேசு நிராகரிக்கப்பட்ட மூலைக்கல் மற்றும் சரியான இறைவன், கடவுள் மற்றும் அண்டை வீட்டாரை முழு மனதுடன் நேசிக்க அழைப்பு விடுக்கிறார். நியாயப்படுத்துதல் இந்த அத்தியாயம் பாசாங்குத்தனத்தை எதிர்கொள்கிறது, உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை வலியுறுத்துகிறது, உண்மையான வழிபாட்டை கற்பிக்கிறது, மேலும் பெருமையை மனத்தாழ்மை மற்றும் விசுவாசத்துடன் வேறுபடுத்துகிறது. ஆண்டவரே மூலக்கல்லே, நிராகரிக்கப்பட்டு வாழ்வை கொடுத்தாயே, என் இருதயம் உம்மை துதிக்குமே, எல்லா பிராணனாலும் உம்மை நேசிக்குமே. திராட்சத் தோட்டம் உமக்கே சொந்தம், அனுப்பினீர் தீர்க்கதரிசிகள் வந்து மறுத்தனர், யூதர் உம்மையும் மறுத்தனர், ஆனால் கிருபை இன்னும் எங்களை வந்தடைந்ததே. ஆண்டவரே மூலக்கல்லே, நிராகரிக்கப்பட்டு வாழ்வை கொடுத்தாயே, என் இருதயம் உம்மை துதிக்குமே, எல்லா பிராணனாலும் உம்மை நேசிக்குமே.
ஈசருடையதை தருவோம் தேவனுக்கே நம்முடைய இருதயத்தை தருவோம் மரணத்திலும் உயிர்ப்பின் நம்பிக்கையோடு தேவரோடு என்றும் வாழ்ந்து துதிப்போமே. ஆண்டவரே மூலக்கல்லே, நிராகரிக்கப்பட்டு வாழ்வை கொடுத்தாயே, என் இருதயம் உம்மை துதிக்குமே, எல்லா பிராண நாளும் உம்மை நேசிக்குமே. ஆண்டவரை நேசிப்பதே முதலாகும் அடுத்தவன் மீது அன்பு செய்வதே இரண்டாம் சட்டமும் யாகமும் பலியெல்லாம் விட இரக்கம் நிறைந்த அன்புதான் உயர்ந்ததே. ஆண்டவரே மூலக்கல்லே, நிராகரிக்கப்பட்டு வாழ்வை கொடுத்தாயே, என் இருதயம் உம்மை துதிக்குமே, எல்லா பிராண நாளும் உம்மை நேசிக்குமே. ஆசிரியர் பெருமையை விரும்பினாரே, ஆனால் விதவை தந்தார் தன் வாழ்வையே. சிறிய தானமாயினும் பெரிய பலியாகும், கர்த்தருக்குள் நம்பிக்கை வைத்து சாட்சியானாளே. ஆண்டவரே மூலக்கல்லே, நிராகரிக்கப்பட்டு வாழ்வை கொடுத்தாயே, என் இருதயம்